கையிருப்பு பற்றாக்குறையை சமாளிக்க பிப்ரவரி முதல் 500 மெட்ரிக் டன் தேங்காய்கள் மாதந்தோறும் இறக்குமதி. புக்கிட் பின்தாங்கில் 30 வியாபாரிகளுக்கு அபராதம் விதித்த DBKL. கடைசி வீடும் பயங்கரமான சத்தமும். தேசிய வகை ஆர்வாட் பிரிவு 3 தமிழ் பள்ளி மாணவர்களின் சிறுகதை நூல் வெளியீடு. சுகாதார பணியாளர்களுக்கு வெவ்வேறு வேலை நேரங்கள் இன்னமும் ஆலோசனை நிலையில் உள்ளன என்றார் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத். KLAவில் 13 நாட்கள் கார் நிறுத்தியதற்கு 2084 ரிங்கேட் கட்டணம். நெட்டிசன்கள் அதிர்ச்சி. வக்தோப கர்ஜ பர்லைனான் அல்லது வெவ்வேறு வேலை நேர முறையை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவு பொது சேவைத்துறையின் ஒப்புதலுக்கு அளிக்கப்படவில்லை அல்லது சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெளிவுபடுத்தினார். இந்த திட்டம் இன்னும் தொடக்க கட்டத்தில் இருப்பதோடு மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. இந்த முன்மொழிவுக்கு நான் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை, மேலும் இதனை பொது சேவைத்துறையிடம் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. அதற்குள் வெவ்வேறு வேலை நேர முறை ஏற்கனவே கசிந்துவிட்டது. எப்படி கசிந்தது என்று தனக்கு தெரியாது என்பதோடு யார் அதனை கசியவிட்டது என்றும் தனக்கு தெரியவில்லை என டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இன்னும் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அந்த விவரங்கள் கசிந்தது துரதிருஷ்டவசமானது என கல்வி அமைச்சர் ஃபடீனா சீடேக்குடன் கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் கூறினார். மருத்துவமனை நிபுணர்கள் மற்றும் துறை தலைவர்களை உள்ளடக்கிய கடுமையான ஈடுபாடு மற்றும் மதிப்பீட்டு செயல்முறையை சுகாதார அமைச்சு பின்பற்றும். முன்னதாக வெவ்வேறு வேலை நேர முறையின் கீழ் ஆன் கால் அலவுன்சஸ் தொகை இடம்பெறாது என்பதோடு வாரத்திற்கு 45 மணி நேர ஷிப்ட்ஸ் வேலை வழக்கமான வேலை நேரமாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தலைநகரின் முக்கிய வர்த்தக இடங்களான ஜாலான் பரங்கான் மற்றும் புக்கிட் பின்தாங்கில் பல்வேறு குற்றங்களுக்காக 30 வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. DBKL எனப்படும் கோலாலம்பூர் மாநகர மன்றம் தனது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் துறை வாயிலாக அந்த குற்றப்பதிவுகளை வெளியிட்டது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் வியாபார பொருட்களை அனுமதியின்றி பொது இடங்களில் வைத்தது, பொது இடங்களிலும் கால்வாய்களிலும் குப்பைகளை கொட்டியது, உணவு கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டி கால்வாய்களின் அடைப்புக்கு வித்திட்டது என வியாபாரிகளின் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதையடுத்து 1974 ஆண்டு சாலை, கால்வாய் மற்றும் கட்டட சட்டத்தின் கீழ் நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டன. வர்த்தக தலங்களின் தூய்மையை பேண வேண்டியது வியாபாரிகளின் கடமையாகும். சுத்தமின்மையால் வியாபாரத்தின் தோற்றமே பாதிக்கப்படலாம். எனவே பொறுப்பை தட்டி கழித்து தத்தம் வர்த்தகத்துக்கும் மாநகரின் தோற்றத்துக்கும் அவப்பெயரை தேடித்தர வேண்டாம் என DBKL வியாபாரிகளை கேட்டுக்கொண்டது. பிப்ரவரி தொடங்கி ஒவ்வொரு மாதமும் 500 மெட்ரிக் டன் தேங்காய்கள் தீபகற்ப மலேசியாவில் இறக்குமதி செய்யப்படவிருக்கின்றன. விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் அதனை தெரிவித்தது. சந்தையில் தேங்காய் கையிருப்புக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை தீர்க்க கூட்டரசு விவசாய சந்தை அதிகார தரப்பான ஃபாமா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இந்தோனேசியாவில் இருந்து குறிப்பாக எதிர்வரும் விழா காலத்தை முன்னிட்டு மேலும் அதிகமான தேங்காய்களை கொள்முதல் செய்வதும் அவற்றில் அடங்கும். அதே சமயம் புதிய விநியோகிப்பாளர்களுடனும் ஃபாமா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சு கூறியது. தவிர சபா சர்வா மாநிலங்களில் தென்னை சாகுபடிக்கான புதிய இடங்களையும் ஃபாமா அடையாளம் கண்டுள்ளது. தற்காப்பு அமைச்சுக்கு சொந்தமான நிலங்களில் தென்னை சாகுபடியை மேற்கொள்ளும் ஒத்துழைப்பு திட்டத்தையும் விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. ஆக்ரோ டிஃபென்ஸ் எனும் அத்திட்டமானது பயன்படுத்தப்படாத நிலங்களில் தென்னை விளைச்சலை அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டதாகும். உள்நாட்டு தேங்காய் உற்பத்தியில் அரசுசார் நிறுவனங்களும் தனியார் துறையினரும் பங்கேற்கவும் அமைச்சு ஊக்குவிக்கிறது. தென்னை சாகுபடியில் ஆர்வமுள்ள விவசாயிகளும் தொழில் முனைவோரும் தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு விவசாயத்துறையை நாடலாம். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLAவில் கார் நிறுத்தியதற்கான கட்டணம் 2000 ரிங்கேட்டிற்கு அதிகமாக இருந்தது குறித்து
டிக்டாக்கில் காணொலி வெளியானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 13 நாட்கள் தனது காரை KLIAவில் நிறுத்திய பின்னர் அங்கிருந்து வெளியேறிய போது கார் நிறுத்தமிடை கியோஸ்கில் அதற்கான கட்டணம் 2084 ரிங்கேட்டை காட்டிய போது தாம் அதிர்ந்து விட்டதாக @yaya.tasha எனும் டிக்டாக் பயனர் காணொலி வெளியிட்டுள்ளார். அந்த கட்டண விவரங்களை தனது கைத்தொலைபேசியில் அவர் பெரிதாக்கி பார்த்த பின்னர் அதிர்ச்சியடைந்து பேசியிருப்பதையும் அந்த காணொலியில் பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களை விட விமான நிலையங்களில் கார் நிறுத்தும் கட்டணம் அதிகமாக இருந்தாலும் KLIAவின் கட்டணம் அளவுக்கு மீறியதாக இருப்பதாக பலர் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். KLIAவில் முன்பு நாள் ஒன்றுக்கு கார் நிறுத்த கட்டணம் 45 ரிங்கேட்டாக தான் இருந்தது. இப்போது இந்த விலை அதிகரித்து விட்டதா எனவும், பொதுவாகவே ஒரு நாளைக்கு 100 ரிங்கேட் விதித்தால் கூட 13 நாட்களுக்கு சராசரி 1300 ரிங்கேட் தானே வரும். அப்படியினால் நாள் ஒன்றுக்கு KLIAவில் கார் நிறுத்த கட்டணம் எவ்வளவுதான் என மற்றொரு வலைத்தளவாசியும் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2084 ரிங்கேட் கட்டணம் விதிப்பது எந்த வகையில் நியாயம் என சிலர் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள நிலையில், இன்னும் சிலர் கிராப்பில் விமான நிலையத்திற்கு சென்று வந்தால் கூட 200 ரிங்கேட் தான் செலவாகும், அப்படி சென்றிருந்தால் கூட பணத்தை மிச்சப்படுத்தி இருக்கலாம் என கிண்டலாக கூறியுள்ளனர். வைரலான இந்த காணொலியை இதுவரை 4,44,500 பேர் பார்த்துள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தேசிய வகை ஆர்வாட் பிரிவு 3 தமிழ் பள்ளி மாணவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 சிறுவர் சிறுகதைகள் தொகுக்கப்பட்டு கடைசி வீடும் பயங்கரமான சத்தமும் என்ற தலைப்பில் நூலாக வெளியீடு கண்டுள்ளது. இப்பள்ளி மாணவர்களுக்கு நாடிருந்த எழுத்தாளர் K. பாலமுருகன் அவர்கள் சிறுவர் சிறுகதை எழுதும் பட்டறையை வழிநடத்தினார். இதில் சிறுகதை எழுதுவதற்கான நுட்பங்களும் முறைகளும் பற்றி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட போட்டியில் மாணவர்கள் தங்களுடைய கற்பனை திறனையும் திறமைகளையும் வெளிப்படுத்தி சிறுகதைகளை உருவாக்கியதோடு வெற்றி பெற்ற சிறுகதைகளை பாலமுருகன் அவர்களை முறையாக தொகுத்து நூலாக்கினார். இந்த நூல்களை பெற்றோர் ஆசிரியர் சங்க செயலவையினரால் அருகிலுள்ள தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இவ்விழா கடார தமிழ் பள்ளியின் வரலாற்றில் முதல் முறையாக சிறுவர் சிறுகதை நூலின் வெளியீடாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.